உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், தருதல கூட்டமே. நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட, மக்கள்கிட்ட தானடா கேட்ட. ஜோசப் விஜய் இந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் சர்ச்சை வந்துட்டு இருந்துச்சு. உங்களோட பேரே சைமன் அப்படிங்க வந்துச்சு. இது அர்த்தமற்ற விமர்சனங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் எந்த கமெண்ட் வருதோ இல்லையோ சொல்லி வச்ச மாதிரி ஒரு 4 கமெண்ட் மட்டும் வந்துடும். யோ அந்த டீஷர்ட்டை மாத்தி தொலையா, கன்றாவியா இருக்குது, நீ முதல்ல அது தோச்சு போடுறியா இல்லையா, நாத்தம் இங்க வரைக்கும் அடிக்குது அப்படின்னு சொல்றதும் சரி, பின்னாடி பாரு பேக்ரவுண்ட் நல்லாவா இருக்கு, அதையும் தயவு செஞ்சு மாத்தி தொலை அப்படிங்கிற கமெண்ட்டும் சரி ரெகுலரா வந்துகிட்டே இருந்துச்சா. அதனாலேயே உங்களுக்காகவே டிஷர்ட்டையும் சரி பேக்ரவுண்டையும் சரி மாத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. ஓகே. ஆக்சுவலா திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையான கட்சி அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தனக்கு தானே குழி தோண்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல தலைவர், துணைத் தலைவர் அவங்கெல்லாம் களத்துல இறங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கும்பலை கிளப்பி விட்டுருக்கோம். அவங்க ஊர் ஊரா போய் பேசியே பெரிய குழியா தோண்டிடுவாங்க. நாங்க டைரக்டா போய் அதுல குதிச்சிருவோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. குழியில விழுந்து வச்சுக்க ஸ்லாப் போட்டு மூடிடுவானுங்க. ஆனா நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எங்க கிட்ட கும்பல்லாம் கிடையாதுப்பா. அதான் நானே டைரக்டா களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களே இறங்கியிருக்காப்ல. அதுலயும் இப்ப இடைத்தேர்தல்லாம் வரப்போது அதுல அவர் நிக்க போறாருன்றது வரை அவரே உறுதிப்படுத்தியாரா இல்லையா. அதனால இப்ப இருந்தே மக்கள் கிட்ட பேசி பேசி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனா ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி வச்சிருக்காப்ல. அண்ணன் இருக்கப்ப என்னடா உங்களுக்கு பயம்? போட போட பாத்துக்கலாம் போட வாங்க. அப்படி சீமானவர்கள் மக்களை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி அப்படி என்னென்ன வாழ்த்துக்கள்லாம் சொல்லி வச்சிருக்காருன்றத வரிசையா பாத்துருவோம். இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்கார. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. பாத்தீங்களா இல்லையா, இவருக்கு ஓட்டு போடாத மக்கள் அம்புட்டு பேரும் பைத்தியக்காரங்களாம், தருதல கூட்டமா. மக்களை தப்பா பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் தான் சீமானவர்களுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டோம். அடுத்த தேர்தல் ஒண்ணு வந்து அதுல சீமானவர்கள் நின்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னில ஒரு 4 பேர் நினைச்சிருந்தா கூட அந்த 4 பேரை பார்த்து பைத்தியக்காரா, தருதல அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுனா அவன் உங்களுக்கு ஓட்டு போடுவான். முதல்ல நம்ம இங்க தோத்துட்டோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு இங்க கஷ்டமா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் திமுக அதிமுக வச்சு டிவிகே கிட்ட தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா திமுக வந்து 59 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க, அதிமுக 47 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வாங்கின 8% 4% மாத்திருக்காங்க. டெபாசிட் கூட வாங்கல. மக்கள் உங்களை தோற்கடிக்கல, நிராகரிச்சிருக்காங்க. மக்கள் ஏன் நம்மளை நிராகரிச்சாங்க, ஏன் நம்மளுக்கு ஓட்டே விழல, இந்த 4% மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணாம நமக்கு ஓட்டு போடாத மக்களை போய் திட்டிக்கிட்டு இருந்தா 4% 2% மாறாதா? ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை. சரி ரைட், எல்லாத்தையும் கூட விட்டுருங்க, நம்ம அவர் ரூட்லயே போலாம். தமிழன் சொல்லிட்டு உச்சரிக்காத போய் நாட்டை கொடுத்துட்டீங்களே, தலைவனுக்கும் நடிகனுக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலைகளா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாருல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. விஜய் வரப்போறாரமே அரசியலுக்குன்னு சொன்ன உடனே என் தம்பி வந்தா என் கட்சியில சேர்ந்து துணை முதல்வராக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்பா அவர் நடிகர் கிடையாதா? நடிகருக்கு ஓட்டு போட்டு அவர் துணை முதல்வராக்குனார் அப்படின்னா நம்ம தருதலைகள் கிடையாதா, பைத்தியக்காரன் கிடையாதா? நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், தருதல கூட்டமே. உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்ல. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிள்ளைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்ததல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. கேட்டீங்களா இல்லையா? இவர் மட்டும் தான் வாலி கிடக்குதுன்னு சொல்லி கிணத்துக்குள்ள போய் பார்க்கும்போது பரம்பரை கடந்துச்சான். வேற வழியே இல்லாம அந்த பரம்பரையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அரசியல்ன்ற ஆயுதத்தை கையில் எடுத்து வந்திருக்காராமா. மற்றவங்க எல்லாம் குதிச்சு பார்க்கும்போது வாலி மட்டும் தான் கடக்கணும். அதை மீறி பரம்பரை தெரிஞ்சாலும் அரசியலுக்குள்ள வரக்கூடாது. வந்தா இவர் விட மாட்டாரு.
ஏன் சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் தான் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காரா? அவர் மட்டும் தான் நடிகரா? இது வரைக்கும் மக்கள் நடிகனுக்கு ஓட்டு போட்டதே கிடையாதா? ஏன் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்து வந்தீங்கன்னு நீங்களே சொல்றீங்கல்ல. டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க, படம் நடிச்சிருக்கீங்க, ஏன் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு தானே இருக்கீங்க. கடைசியா எல்லைக்குன்னு கூட ஒரு படம் நடிச்சீங்கல்ல. ஸோ நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க வரலாம், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம். அது வந்து நடிகனுக்கு ஓட்டு போட்ட கணக்குல வராது. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே இது பசுமை உலகம். சரி இல்லடா, நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதிர்கடா உனக்கு. எனக்கு என்னன்னா, இவர் பேசுறது கூட செகண்டரி தான். ஆனா இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அங்க ஒரு கும்பல் உட்கார்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அவங்களதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, புண்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இருப்பார் தெரியுமா. அந்த மனுஷனை கலாய்க்காத ஆளே கிடையாது, எல்லாரும் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய லைவ் ஷோக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா ஆடியன்ஸ், அவங்களே போட்டு அசிங்கமா திட்டுறது, கேவலமா திட்டுறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாப்ல. ஆனா அந்த ஆடியன்ஸ் நம்மள நல்லா திட்டாண்டா, சூப்பரா திட்டாண்டா இவன் அப்படின்னு சொல்லி கை தட்டி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்க மக்களை பார்த்து உதவாக்காரங்கிறாப்ல, பைத்தியக்காரனுங்கிறாப்ல, நாதி இருக்காடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாப்ல. நம்மளை பார்த்து நாதி இருக்கான்னு கேட்கிறாரா இவருன்னு சொல்லி கை தட்டிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரன் தருதல கூட்டமே. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவங்க கொடுக்கலாம், அடுத்த கொடுத்து வேலை சாதிச்சுட்டு போயிடுவான். வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க. உங்க மகன் அவன் சொல்லுவான், எனக்கு அவர் தான் மகன், நீ கொடுத்தா தான் எழுத்து போடுவேன். யாரு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சிஎம் விஜய் அவர்கள் சொன்னாப்புல, என்னோட ஆட்சியில ஊழல் இருக்காது, லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறி யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா தர முடியாதுன்னு சொல்லிருங்க. ஏன்னா இது என் தம்பி, என் அண்ணன், என் மகனோட ஆட்சின்னு ரொம்ப உரிமையோட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. எந்த தலைவரும் இதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது. அட்லீஸ்ட் அது இன்னொரு கட்சி தலைவரா அதை பாராட்ட வேணாம், இப்படி விமர்சிக்காம இருக்கலாம்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சோ ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய தவறை எடுத்து ஸ்டேஜ்ல சுட்டி காட்டி நீங்க விமர்சனம் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருமே வர வைப்பாங்க. ஆனா அவங்க பண்ற நல்ல விஷயத்தை கூட எடுத்து விமர்சனம் பண்ணீங்கன்னா இது ரொம்ப தெளிவாவே தெரியுது. நீங்க குற்றச்சாட்டு வைக்கணும், விமர்சனம் பண்ணணும் இல்ல, அவர் மேல இருக்கிற வன்மத்துல பேசுறீங்கன்னு. உங்க மகன் என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல. இவன் அறிவு கட்ட மேலவன்வா. நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். ஒரு பொய் சொல்லிட்டுமா? சரி, அதாவது நிறைய இருக்கு. நீங்க கேட்டீங்கிறதுனால ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தானே சொன்னீங்க. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், கொஞ்ச நாள் கழிச்சு யாரு கூப்பிட்டா வந்து நின்னாங்களா? அவரை வந்து அழைச்சாங்களா? எதுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டது யாரு? நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? ஒருவேளை ஒரு சாம்பிள் பத்தலன்னா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்ததுக்கும் என் தம்பிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இத வந்து புஷ்பா 2 சம்பவத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினது யாரு? அல்லு அர்ஜுனா நடிச்ச படம் புஷ்பா 2 திரையரங்குல போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல. வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க, அப்படி பார்க்க முடியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பிரஸ் மீட்ல கேட்கும்போது அதுக்கு காரணமே அவர்தான் அப்படின்னு சொன்னது யாரு? ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அவர் அங்க வரலைன்னா கூட்டம்ல நெரிசல்னா சாப்பிடல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர்தான். இதுல மூணாவது ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு பொய் சொல்லு பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கல்ல, அதுவே முதல்ல பொய் தான். அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். திரள்நிதி அம்மாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியுடைய தலைவர் தான் மற்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கணும். ஆனா ஒரு தலைவர் ஸ்டேஜ் ஏறி மைக்க பிடிச்சி எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்த எல்லா வார்த்தையும் இவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. பைத்தியக்காரன் தருதல கூட்டமே, மக்கள்கிட்ட தானடா கேட்ட. அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து விட்டாரு பாருங்க, அதுதான் இருக்குதுல ஹைலைட்டா இருந்துச்சு. கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க, திரள்நிதி காசுல. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா திரள்நிதி வாங்கி முழுக்க கட்சிக்கு மட்டுமே பயன்படுத்தி அதுல ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்காம இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சீமானவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா சொல்லலாம். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சீமானவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா சொல்லலாம். ஆனா இந்த பெருமையோட அடுத்த ஒரு பெருமையை சொல்லிருப்பாப்ல, அந்த பெருமையை கொஞ்சம் பெருமையோட கேளுங்களேன். 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர், 12 கிலோமீட்டர் ஓடுவேன், ஓட விட என்னோட.
எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. இதெல்லாம் ஒரு பெருமை. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு வெளியே பேசிட்டு சுத்துறாங்களே இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல. ஒருத்தன் துப்பாக்கியில போட்டோ ஓட்டிட்டான், அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தான், மறுபடியும் துப்பாக்கியில போட்டோ விட்டான். ஏன்டா ஒட்டன்னு சொல்லி கேட்டா, அண்ணே அவங்க என்ன சொல்றதுல ஒட்டாம இருப்பேன், நான் ஒட்டுவேன் அப்படிதான். துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணமடத்தை ஓட்டிட்டான், உள்ள ஓட்டி வச்சுட்டாங்க. 2 மாசம் ஜெயில் சிறையில் இருக்கான், மறுபடியும் ஓட்டிட்டான். இதெல்லாம் ஒரு பெருமை. இந்த கதையெல்லாம் ஸ்டேஜ் போட்டு பெருமையா பேசிக்கிட்டு 3 கிலோமீட்டர் ஓட்டுனதை பெருமையா பேசுனதை கிண்டல் அடிக்கிறாராம். ஏன் எதுக்கு? இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி? கரெக்டான கேள்வியை கேட்டாப்ல, நியாயமான கேள்வியை கேட்டாப்ல. அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜோசப் விஜய் எதுக்கு ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்றீங்க? நீங்க திரைப்படத்துல இருந்தே அந்த ஜோசப் விஜய் நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தா இப்ப அந்த கேள்வி வந்திருக்காதுல அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரா இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. சரி, ரைட். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேர் மொபைலில் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி சீமான்ஸ் ஒரிஜினல் நேம் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்களேன். என்ன பேர் வந்துச்சு? சைமன் செபஸ்டியன். நல்ல கொட்டை எழுத்துல வந்துச்சா? ஆமா, நான் சைமன் செபஸ்டியன் தான், சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் அவர் சொல்லி பார்த்திருக்கீங்களா? சொல்றது கிளம்புறது நிறைய பேர் கட்சி விட்டு. இவ்வளவு ஏங்க, அவர் கூடவே 10 வருஷமா டிராவல் பண்ணார்ல களஞ்சியம் அவர்கள். இப்ப கூட எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு விலகினார்ல. அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாப்ல. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. சீமான் வந்து கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர். எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? ரைட். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா கோட்டையும் அழிச்சிருங்க, நம்ம முதல்ல இருந்து வரலாம். நம்ம சீமான் அவர்கள் நியாயப்படி என்ன கேள்வி கேட்கிறாப்புல, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோசப் விஜய் ஏன் அதை வந்து நடிகனா இருக்கும் போதே யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருல. இதே மாதிரி ஒரு கேள்வியை கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆவுடையப்பன் ஒரு இன்டர்வியூல சீமான் அவர்கள்ட்டே கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேளுங்களேன். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்போம், ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் சர்ச்சை வந்துட்டு இருந்துச்சு. பேர்களில் வந்து சர்ச்சை உருவாகிறது வந்து நம்ம நாட்டில் தான், அதுவும் நம்ம ஸ்டேட்ல தான் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து உங்களோட பேரே வந்து சைமன் அப்படிங்க வந்துச்சு. எந்த பேர்ல இருந்து எந்த கருத்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு நாகரிகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அர்த்தமற்ற விமர்சனங்கள். மெதுவா மொழி அடிப்படையில தான், என்ன அடிப்படையில தான் பார்க்கணுமே ஒழிய சாதி மதம் அதெல்லாம் அவருக்கு இஸ்லாமியர் ஆயிட்டாரு, கிறிஸ்தவர் ஆயிட்டாருன்னு ஏன் ஆயிட்டாருங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைடு உங்க இதுல இருந்து இது இல்ல அப்படிங்கறத ஏதாவது வச்சிருக்கலாமே. நம்ம பாஸ் என்னமா சொல்றாரு கேளுங்க. அது எதுக்கு போட்டு அர்த்தமற்றதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருந்துட்டு போறாங்கன்னு விடுறதுதான். அதாவது அதே குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கும் போது எதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, இதெல்லாம் நாகரிகமே கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. ஆனா இப்ப அவருக்கு அடுத்தவங்களை பார்த்து கேட்கும் போது ரொம்ப நாகரிகமா இருக்கு போல. அது எதுக்கு போட்டு அர்த்தமற்றதுக்கு போய் பதில் சொல்லிருக்கோம். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட வெறியாகிட்டு இருக்கேன். பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உறுதியாக ஒரு நாள் வெல்ல. உன்னை 16 வயசுல இதே வீட்டுல இருந்து வெளியில வரதை பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. யார் இந்த மீமை ரெடி பண்ணது? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ரொம்ப ஓப்பனா சொல்றேனே, இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நானுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவன் தான். ஆனா இப்போ ஏன்டா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறவனும் நான் தான். ஏன்னா சாட்டை அவர்கள் பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கேட்கும்போது எதுக்கு இந்த கட்சிக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. இப்போ சீமானவர்கள் இப்போ இருக்கிற டிவிகே கட்சி மேல வன்மத்தை காட்டுறாரு பாத்தீங்களா. அதாவது அவங்க ஒரு தவறு பண்ணும்போது அதை சுட்டி காட்டுறது, விமர்சனம் பண்றது, குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறது ஒரு நியாயமான விஷயம். ஆனா அவங்க பண்ற எல்லாத்தையும் விமர்சிப்பேன், ஒருமையில பேசுவேன், தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியும் மக்களை திட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது சை ஏன்டா இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இதுல சீமானவர்களுக்கு சட்டும் சலைச்சவர் கிடையாது நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஏன்னா சீமானவர்கள் பேசுறதை விட சாட்டை துரைமுருகன் பேசுறது தான் மக்கள் கிட்ட அதிகமா போய் ரீச் ஆகும். அதனால தான் பாதி ஓட்டும் வராம போச்சுன்னு வைக்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு மீட்டப் வச்சு அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. மக்கள்லாம் பரவலா பேசிக்கிறாங்க, நீங்க பேசியே 8 நாளா மாத்திட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க போய் தான் 126 தொகுதியில தோத்தாரு. இல்லன்னா 150 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. மக்கள்கிட்ட போய் சொன்னது நாங்க இப்பவும் திமிரோட சொல்றோம். தண்ணி கொடுங்கப்பா.
தாவேக்காங்கிற கட்சியை எதிர்த்ததுனால தான் இப்படி அந்தரத்தை தொங்குச்சு. இல்லனா பெரும்பான்மை பெற்று திமிரோட ஆட்சி அமைச்சிருக்கோம். எப்படி தெரியும்? கடைசி வரைக்கும் நீங்க பேசி தான் நாம் தமிழர் வாங்கி வச்சிருந்த 8% 4% ஆக்கி விட்டீங்களாமே அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் அவர் சைடுல இருந்து வரல. இந்த கேள்விக்குமே அவருடைய போக்கஸ் டிவிக்கு பக்கம் தான் போய் நிக்குது. நாம் பேசுனதால தான் அவங்க வெறும் 108 மட்டும் ஜெயிச்சாங்க. அப்படி இல்லன்னு வைங்களேன் 150 ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாருல. ஆனா இதே சாட்டை துரைமுருகன் அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு தெரியுமா, அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோல அவர் எடுத்துமா சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் லிசன். 100 விழுக்காடு எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், விஜய் கட்சியில பிரதானமாக அறியப்பட்ட அத்தனை பேரும் தோக்குறான். கடைசியாக சட்டமன்றத்துக்கு போனது செங்கோட்டையனுடைய வரலாறா இருக்கும். 3வது இடம் செங்கோட்டையன் வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. புசியானது 100 விழுக்காடு தோக்குறாப்ல, ஆதவர்ஜனா 100 விழுக்காடு தோக்குறாப்ல. 100% 1000 டைம் நான் அடிச்சு சொல்லுவேன் தோக்குறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டுருக்கியா? கேட்டிங்களா இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள்லாம் இதுக்கப்புறம் சட்டமன்றம் பக்கம் போகவே முடியாதாமா. புசியானந்த் தோக்குறாராம், ஆதவர்ஜனா தோக்குறாராம், இதெல்லாம் 100% அடிச்சு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்ப நான் பேசல அப்படின்னா 150 ஜெயிச்சிருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. 126 தொகுதியில தோத்தாரு, இல்லன்னா 150 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. 100% 1000 டைம் நான் அடிச்சு சொல்லுவேன் தோக்குறாங்க. சரி, நாம் தமிழர் கட்சியுடைய காமெடிகள்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் திமுக எப்பி நாங்க ஒரே காமெடி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல இன்னும் 6 மாசமா 3 மாசமா 2 மாசமா தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கல்ல. அதை ஏன் பேசினாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னுமே குளத்தூர் தொகுதியில ரீ எலெக்ஷன் வரும், அதுல மறுபடியும் தேர்தலில் வந்து போட்டிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காப்ல. அதோடைய முதல் ஸ்டெப்பா தான் இவிஎம் மிஷின்லாம் செக் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து குளறுபடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம், அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. திட்டத்துல தீய வச்சிருக்கான், நான் விட மாட்டேன் சார். இதுவரைக்கும் கிடைத்திருக்கிற சாட்சியமே போதுமானது, சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு. சோ இவிஎம் மிஷினை செக் பண்ணி பார்த்ததுல பல குளறுபடிகள் இருக்குது. சோ இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு நாங்க கோர்ட்டுக்கு போனோம்னா கன்ஃபார்மா நாங்க தான் வெற்றி பெறுவோம், ரீ எலெக்ஷன் வரும், அந்த தொகுதியில மறுபடியும் எங்க ஸ்டாலின் ஐயா நிப்பாப்ல, மறுபடியும் அவர் வந்து எம்எல்ஏ ஆகாப்ல, அதுக்கப்புறம் ஆட்சியை கவுந்ததுக்கு அப்புறம் அவர் சிஎம் ஆயிருவாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கோட்டையை ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதை செக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஆபீசர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுவரைக்கும் நடந்ததுல அந்த 8 இவிஎம்லயும் அந்த போல் ஓட் எல்லாம் கரெக்டாக இருக்கின்றது. நான் ஒரு காயினை பிளாக் பண்ணா ஏதோ ஒரு ஷாட் அடிச்சு அந்த காயினை பாக்கெட் பண்ணிடுறாயா. ஒவ்வொரு கேண்டிடேட் வாரியான ஓட் கரெக்டாக இருக்கின்றது. ஃபார்ம் 20 டாலி பண்ணும்போது கரெக்டாக இருக்கின்றது. பிரிலிமினரி மோக் போல் கரெக்டாக இருக்கின்றது. ஒரு பக்கம் அவங்க என்னன்னா குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்னன்னா அந்த குளறுபடிக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் நாங்க அங்க வச்சே கிளியராவே கொடுத்துட்டோம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாமே பக்காவா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாப்ல. பட் இருந்தாலும் வேலிடான ப்ரூஃப்லாம் எங்க கையில இருக்குது, கண்டிப்பா நாங்க கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கோர்ட்டுக்கெல்லாம் போய் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. அண்ட் இப்போ நடக்கிற டிவிக்கு ஆட்சியை பார்த்து எதிர்க்கட்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆட்சியே ஒரு ரீல்ஸ் ஆட்சி, எங்க போனாலும் ரீல்ஸ் போட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. சரி, அவங்க ரீல்ஸ் ஆட்சி பண்றாங்கன்னா நீங்க எதிர்க்கட்சியா என்ன பண்றீங்கன்னா, நாங்களும் ரீல்ஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு NCDMK ஒரு கும்பலை கிரியேட் பண்ணி டெய்லி ஒரு 400 ரீல்ஸ் போட்டு எதிர்க்கட்சி அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதுல ஒரு சில பேர்லாம் எல்லை மீறி பேசும்போது அரெஸ்ட்லாம் பண்ணப்படுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண போகும்போது இது ஒரு அடக்குமுறை ஆட்சி, எங்களை அடக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை நசுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுகின்ற அரசு நினைப்பது வெட்கக்கேடானது. போன ஆட்சியில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை ஒருத்தர் சொல்றாப்ல, அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் கேளுங்க. பொங்கல் தொகுப்புல வெல்லம் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில. அந்த வெல்லத்துல பல்லி இருந்தது. அந்த பல்லி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய மகன் தீக்குளித்து இறந்து போனார். திமுக பேசலாமா? வெள்ளத்துல பள்ளி கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணை பண்ணணுமா, இல்ல வீடியோ எடுத்து போட்டவர் மேல வழக்கு போடணுமா? அதனால அப்பாவி உயிர் வந்து போயிருக்குது. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப நீங்க இப்ப இருக்கிற ஆட்சியை பத்தி கண்டமேனிக்கு பேசுவீங்க, உங்க மேல வழக்கு போட்டா அதிகார ஆட்சி, அதிகார அடக்குமுறையை ஆவுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். சோ உண்மையிலே நீட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணி வழக்கு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீட்டை பயன்படுத்தி ஜனநாயக படத்தை எப்பறம் நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி எல்லாருடைய வழக்குகளுமே ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அன்பு தராங்களா அன்பையே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். அந்த 5 வருஷமா ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகள் மேல வராத அந்த அக்கறை இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பொங்கி வந்திருக்கு. அதனால ரீசெண்டா ஒரு ப்ரொடெஸ்ட் வேற பண்ணிருந்தாங்க. அந்த ப்ரொடெஸ்ட கொஞ்சம் கேளுங்க. சிஎம் சார் என்னாச்சு தேர்தல் நேர வாக்குறுதி
அதாவது தேர்தலில் வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு? ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருந்தாப்புல, அண்ட் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாப்புல, அதெல்லாம் இன்னும் பண்ணலையே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே விவசாயிகள்லாம் இறங்கி வந்து கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்மளும் அதை வரவேற்கிறோம், நம்மளும் அதை சப்போர்ட் பண்றோம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாய் தரேங்கிறத அறிவிச்சு அதையே 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கே 2.5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஆனா வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, எதிர்கட்சி களத்துல இறங்கி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். சேம் ஸ்டோரி. ஆமாண்டா. அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. இருந்தாலும் எதிர்கட்சி தலைவருக்கு ரொம்ப தான் காமெடி சென்ஸ் போங்க. ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யறத பத்திலாம் யாரு பேசுறா பாத்தீங்களா? கடந்த 5 வருஷமா பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற பேர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் விடல. டாஸ்மாகா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல நெய்யெல்லாம் வாங்கி நல்லா தழும்ப ஊத்தி ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்ப எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்கறாங்களா? பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? ஆரி துப்புவாங்களா? துப்புறா அதுலயும் ஒரு ஸ்டேஜ் விடாம எல்லா ஸ்டேஜ்லயும் உங்க கட்சி பெருமையை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. திமுக அப்படின்னாலே நாகரிக அரசியல். அதுலயும் குறிப்பா எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிகமா தான் பேச சொல்லியிருக்காரு அப்படிங்கறத அடிக்கடி வர சொல்லிப்பாங்க. ஆனா இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் அதே ஸ்டேஜ்ல எவ்வளவு நாகரிகமா பேசியிருக்காருன்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஆனா இத பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன் பாத்தீங்களா, எவ்வளவு நாகரிகமா பேசுறாரு பாத்தீங்களா? அது தொண்டர்களும் அவ்வளவு நாகரிகமா இருக்காங்க. ஏன்னா அவருடைய தலைவர் சொல்லி கொடுத்திருக்காரா இல்லையா, அந்த நாகரிகத்தை அப்படி எல்லாரும் பின்பற்றாங்க. கீழ இருந்து திரிஷான்னு 50 பேரும் கத்துறதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாப்புல, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி போயிடணுமா. அப்புறமா அது காவேரியை பத்தி அவர் சொன்னாராம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய சிஎம் பேசுறதையாச்சும் இந்தியா முழுக்க பார்த்துட்டு இப்படி ஒரு சிஎம் நாங்க பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் உலகம் முழுக்க பார்த்துட்டு இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரை நாங்க பார்த்ததே கிடையாதுப்பா, இவ்வளவு நாகரிகமா ஆத்துறாருன்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டி தள்ளுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஆக மொத்தத்துல மக்களாகிய நம்ம எல்லாருமே நாகரிகம்னா என்ன, நாகரிகமா எப்படி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கிட்ட தான் கத்துக்கணும் போல இருக்கு. ஏன்னா 2 பேரும் சிஎம் சாரை பத்தி எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுடைய எஃபெக்ட் எங்க தெரியும்னா, இந்த இடைத்தேர்தல் வருது இல்லையா, அந்த ரிசல்ட்ல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்க. அது இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.